இப்படி கேட்கவே கூடாது. அடிமைகளா? திமுகவோட தோழமை வச்சிருந்தாலே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஸ்டாலின் அதை எதிர்பார்க்க மாட்டார். எந்த ஒரு தோழமை கட்சி தலைவர்களும் அதை அனுமதிக்கவும் மாட்டார். இப்போ ராகுல் காந்தி கோயம்புத்தூருக்கு வந்த போது அந்த சுவரை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு இடது கையிலேயே அதை வாங்கிட்டு யதார்த்தமா, அவ்வளவு யதார்த்தமா ஒரு நாடறிந்த ஒரு தலைவர் நடந்துக்கிறத பாக்குற யாருக்குமே ஒரு நிகழ்ச்சி வரும். செல்லூர் ராஜு கொஞ்சம் கூடுதலா நிகழ்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 26க்கு ஒருவேளை இப்பவே தொழில் போட்டுருப்பான்னு. இப்ப தொழில போட்டா தூண்டிலே காணாம போயிரு. இன்னும் 2 வருஷம் இருக்கு அதுக்கு. முனுசாமி கூட பேசலாம் சார். மௌனமா இருக்கிற பொண்ணையும் கூட குரல் எழுப்பலாம். வாயே பேசாத தம்பித்துறை கூட அந்த குரலை எழுப்பலாம். ஏன் நம்ம செங்கோட்டையும் வேலுமணி தங்கமணினே சுருக்கணும்? வைகோவுக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்து உதயசூரியன் சின்னம் எனக்கு தான், திமுக எனக்கு தான் சொந்தம்னு வைகோ வழக்கு போட்ட போது திமுக தொண்ட உணர்வுல திமுக தொண்டை என்ன நினைச்சிருப்போம்? ஒன்னா இருக்கணும் தான் நினைப்பான். ஒன்னா இருக்கணும். இன்னைக்கு அது அந்த வைகோவை சகிச்சுக்கிட்டான், ஏத்துக்கிட்டான் திமுக தொண்டை. அந்த வைகோ பையனுக்கு போய் ஓட்டு கேட்டாங்க எல்லாரும். காலம் தானே எல்லாத்தையும் தீர்மானிச்சு. காலம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தா. இப்போ மந்திரியே இல்லாத மாவட்டங்கள் இருக்கு, மந்திரியே இல்லாத சமுதாயங்கள் இருக்கு, ஆனா எம்எல்ஏ இருக்கிறான். அப்ப அந்த சமுதாயத்துக்கார பதிப்பான், ஏன் எங்கால 4 பேர் இருக்கான், ஒருத்தர் மந்திரி ஆக மாட்டியோ அப்படின்னு அவன் லாங்குவேஜ்ல கேட்பான். உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு பல மாசம் முன்னாடி முடிவெடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சா அது விமர்சனங்களை எழுப்பும்னு சொல்லி நான் தவிர்த்திருக்கலாம். இப்போ அதை அறிவிக்க போறதா தகவல் இருக்கு. திமுக அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ பேசுபொருளாக இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வை? பெர்ஃபார்மன்ஸ் வச்செல்லாம் நடத்துறது இல்லைங்க. அதெல்லாம் சும்மா வேணா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படி போய் விவாதிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ இவ்வளவெல்லாம் முடிவெடுத்து நீங்கள் உங்கள் இதில் முடிவு உறுதியாக இருந்தீங்க, சேர்க்கறது இல்லை, அவங்களோட எந்த தொடர்பு இல்லை, எந்த காலத்தையும் சேர்க்க மாட்டோம். ஓபிஎஸ் தினகரன் ஜெயிச்சுட்டா இங்கே தமிழ்நாட்டில் திடீர்னு காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வபெருந்தகை அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதோ பிளவு ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி தென்படுகிறதான்ற பார்வையை கொடுத்திருக்கு அவருடைய பேச்சுக்கள். அது எப்படி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும், நம்ம காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கணும், அதை நாம தான் அமைக்கணும்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? கூட்டணி முறிவுனா கூட்டணி தேர்தல் முடிச்சுன்னா கூட்டணி கிடையாது, தோழமை தொடரும்னு சொல்லுவாங்க. அவங்க கட்சி அவங்க வளர்க்க தானே பார்ப்பாங்க. செல்வபெருந்தகை அறிவிக்கப்பட்ட நேரம் தேர்தல் ஜுரம் தொடங்கி இருந்த நேரம், கூட்டணி முடிவாயிடுச்சு, சீட்டு தான் முடிவாகல. சோ அந்த பேச்சுவார்த்தை பிரச்சாரம் அப்படின்னு போயிட்டு இருந்தார். அவர் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச சுதந்திர இந்தியாவுக்கு பிறகான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நியமனத்தை பார்த்தா இளம் வயதுல, அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இளம் வயதுல தலைவராக நியமிக்கப்பட்டவர் இவர் தான். கடந்த பல 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தாலே அப்ப அவர் தனக்கான துடிப்பை காட்டுவார்ல, கள அரசியல் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அவருடைய அரசியலை 25 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். களத்தில் இறங்கி வேலை செய்கிற குணாதிசயம் கொண்டவர் தான் செல்வபெருந்தகை. அப்ப அவர் இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சியில அந்த கட்சியை வளர்க்கணும்னு சில வேலைகள் பண்ண பாத யாத்திரை நடத்த போறதா கேள்விப்படுறேன். 2 பிரிவுகளாக 2 பாதைகளை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து பாத யாத்திரை நடத்த போறதா சொல்றாங்க. அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு மாவட்ட தலைவர்கள் இனிமேல் கோஷ்டி, இந்த கோஷ்டிக்கு 5 தலைவர், இந்த கோஷ்டிக்கு 5 தலைவர்ங்கிற காலத்துல தள்ளிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகுதியான 5 நபர்களை முதல்ல தேர்தல், அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார். இவர் செயல்படுற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு காங்கிரஸ்குள்ளேயே பேச்சு வந்திருக்குது. இதெல்லாம் எதுக்கு? அந்த கட்சியில ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தலாம், ஒரு புது நடைமுறைகளை அமல்படுத்தலாம் அப்படின்னு செயல்பட்டு இருக்கிற போது கட்சியை வளர்க்கறதும் அவருடைய நோக்கமா இருக்கும், தப்பும் கிடையாது. இல்ல, கட்சியை வளர்க்கறதுக்காக சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க சார், புரியுது. அதே நேரம் அதாவது சீட்டுக்காக இன்னொரு கட்சி கிட்ட வந்து கையேந்தி நிற்கிற நிலை வந்து எதற்குன்னு ஒரு தொண்டர்கள் தன் கட்சி தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்ட்ட அந்த வார்த்தையை தான் சொல்லணும். தேர்தல் நேரத்துல சொல்லக்கூடிய தைரியம் இருந்தா சொல்லி பாரு அப்படின்னு கேட்கறது ஈஸி. புத்தியுள்ள எவரும் அப்படி கேட்க மாட்டாங்க. தேர்தல் நடைபெறாத காலகட்டங்களில் தங்கள் கட்சியை பார்த்தீங்களா, இப்போ நம்ம போய் 9 சீட்டு நம்மளே இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்திருந்தா 15 கேட்டிருக்கலாம்ல, 20 கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு தலைவர் தன் கட்சி நிர்வாகிகிட்ட தொண்டர்கிட்ட கேட்கதான் சார் செய்வாங்க. இப்படி கேட்கவே கூடாது. அடிமைகளா? திமுகவோட தோழமை வச்சிருந்தாலே அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஸ்டாலின் அதை எதிர்பார்க்க மாட்டார். எந்த ஒரு தோழமை கட்சி தலைவர்களும் அதை அனுமதிக்கவும் மாட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும்? ஸோ தன் கட்சியை வளர்க்கணும்னு அவர் சில வேலைகள் செய்கிறார். அப்படி வளர்த்து வச்சாதான் சட்டமன்ற தேர்தலில் இதே திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியும்னு ஒரு யதார்த்தமான பார்வை அவருக்கு இருக்கலாம்.
கொடுக்கலாம். எஸ், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். அது காங்கிரஸ்க்கு வந்து இனிமே நீங்க கொடுக்குற சீட் இல்ல, நாங்க டிமாண்ட் பண்றதை நீங்க கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆமா, அதற்கான value-வ முதற்கட்ட நான் வேலை தான் அது. முதற்கட்ட வேலை தான், தப்பு இல்லையே. திருமாவளவன் எதுக்காக போராடினார்? எனக்கு இன்னொரு இடம் சேர்த்து கொடுங்க, நாங்க கட்சியை வளர்த்து காமிச்சிருக்கிறோம்னு சொல்லி தானே அவர் கேட்டார். சும்மா எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு கேட்கல அவரு. கடந்த முறை நாங்கள் இருந்த அந்த நிலையை விட இப்போது நாங்க வளர்ந்துருக்கிறோம், எனக்கு இன்னொரு இடம் சேர்த்து கொடுங்க தானே திருமாவளவன் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தார். தப்பு இல்லையே. அப்ப அந்த அந்த கோரிக்கையில நியாயம் இருக்கணும், யதார்த்தம் இருக்கணும்னா நீங்க நிஜமாவே அந்த கட்சியை வளர்த்து காட்டணும். காங்கிரஸ்க்கு அதை பொருந்துங்கலாம் அந்த காங்கிரஸ் பார்வையில சொல்றேன். சோ அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம்னு செல்வம் சொல்லி காட்டுறாரு, செல்வ பிறந்தகை. அதை தான் நான் பாக்குறேனே தவிர அதுல பெருசா கூட்டணியை முறிச்சிருவாரு. நான் கேட்கிறேன், இது எதுவுமே செல்வம் அமைதியாவே இருக்கான்னு வச்சுப்போம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியா போறங்க அப்படின்னு திமுக போயிட்டாங்கன்னா இந்த கூட்டணி முறியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்க கூட்டணி எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு தொடரும் நீங்க நினைக்கிறீங்களா? தொடராத எந்த கட்சியுமே நீங்க அப்படி சொல்ல முடியாது. அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு அந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றேன். இல்ல, ஏன்னா வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சைட்ல இருந்து பேசுறது, காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணியில இருக்கிறவங்க கண்டிப்பா அதிமுகவை நாடி வருவார்கள், குறிப்பாக அப்படி ஒரு முயற்சி 2026 இப்பவே எடுத்தாங்களே. நாடாளுமன்ற தேர்தலின் போதே அதை எடுத்தாங்க, ஒண்ணு எடுபடல. அவங்க முயற்சி இனிமேலும் தொடருவாங்க. இப்ப எடுபடாத விஷயம் அப்ப எடுபடாதுன்னு சொல்ல முடியாது, நடக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சா சொல்றேன், கூட்டணிகள் மாறலாம், சூழலும் காலமும் தான் அதை தீர்மானிக்கும். காங்கிரஸ் திமுக இதுல இந்த பார்வை முன்னாடியில இந்த வெள்ளம் வந்த சமயத்துல கூட எல்லாருமே நிவாரணங்களை போய் திமுக கிட்ட கொடுத்தாங்க, கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க. பட் காங்கிரஸ் வந்து நேரடியா மக்கள் கிட்ட கொடுக்குற முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அந்த செய்திகள் அப்போலாம் கேள்விப்பட முடிஞ்சு. அப்போ அந்த இடத்துலயே நம்ம கொஞ்சம் ஏன் திமுகன்ற நிழலுக்கு கீழே இருக்கணும், நம்ம கொஞ்சம் இல்ல, நீங்க அப்படியே ஒரு சம்பவத்தை அப்படி எடுத்து போட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம். ஆளுங்கட்சி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விநியோகம் மற்ற வசதிகள் அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ்காரன் மட்டும் இல்ல, ஒரு அமைப்பு பேரே இல்லாமல் தன்னார்வ குழுன்னு இருக்கிறவங்க கூட யார்கிட்ட கொடுத்தா அது போய் சேரும்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதுல போய் அரசியல பார்க்க வேண்டாம். காங்கிரஸுக்கும் சில சுய ஆசைகள், எதிர்கால திட்டங்கள், தங்கள் கட்சி நலன், தங்கள் கட்சியுடைய வளர்ச்சி, இதை பத்தின பார்வைகள் இருக்கும், இருந்தால் தவறல்ல. அது திமுகவுடைய உறவை பாதிக்குமா, திமுக அதை எப்படி அணுக போகுது, இதெல்லாம் திமுகவோட கவலை. நடந்த பிறகு, அவர்கள் கவலைப்பட்ட பிறகு, அந்த கவலை வெளியே வந்த பிறகு நம்ம பாதிக்கலாம். ஏன் தோழமையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவரு, அப்போ 2026 கூட்டணி யார் கூட தோழமையோடு இருக்குங்கிறதுக்காக என் கட்சியை நான் வளர்க்கவே மாட்டேன், ஒரு சுற்றுப்பயணம் கூட நான் போக மாட்டேன். கூட்டணி குறித்து கேட்கும் போது அது தலைமை முடிவு செய்யும் 2026 அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஆமா, கூட்டணி தொடரும்னு சொல்றதுக்கு இவர் எப்படி தனியா முடிவு பண்ண முடியும்? 2026 நடக்க போற விஷயத்துக்கு இப்பவே எதுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா என்ன? அப்படி இல்ல. தோழமை தொடருன்ற போது கொஞ்சம் நாகரிகமா தான் கருத்து சொல்றது எந்த கட்சிக்கும் இயல்பு. சொல்ல பிறந்தே அந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். காமராஜர் ஆட்சி நிறுவனம் அந்த சொல்லும் பொழுது இவர் இப்படி சொல்றார், இளங்கோவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு முரண்பாடு. அதை செல்வ பிறந்தகை மறுக்க மாட்டாரு. ஆமா, இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சி தான். அந்த காமராஜர் ஆட்சி எங்கள் தலைமையில், நம் தலைமையில் அமைப்போம்னு சொல்ற உரிமை காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் செல்வம் சொல்றார். இன்னொரு பார்வையை இளங்கோவன் சொல்லியிருக்கிறார். இதை முரண்பாடுன்னு எடுத்துக்கிட்டா முரண்பாடு, அம்பலப்படுபவர்கள் அம்பலப்பட்டிருப்பாங்க நேரம், அது அவர்களுடைய பாடு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அதிமுக திடீர்னு செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து பேசுவது போல ஒரு ட்வீட்டும் அரசியல் இருக்கிறதா நான் பார்க்கல. யதார்த்தமா போட்டு, இப்போ ராகுல் காந்தி கோயம்புத்தூருக்கு வந்த போது அந்த சுவரை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு இடது கையிலேயே அதை வாங்கிட்டு யதார்த்தமா, நம்ம பொதுவாக வலது கையில எல்லாத்தையும் வாங்கி ஸ்டாலின் கொடுக்கும்போது கூட இப்படிதான் மேடையில கொடுப்பாரு. அவ்வளவு யதார்த்தமா ஒரு நாடறிந்த ஒரு தலைவர் நடந்துக்கிறத பாக்குற யாருக்குமே ஒரு நிகழ்ச்சி வரும். செல்லூர் ராஜு கொஞ்சம் கூடுதலா நிகழ்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் வெள்ளந்தியான மனிதர், யதார்த்தமா பதிவிட்டார், போட்டுட்டாரு. போடுப்பான்னு போட்டான் அட்மின். என்ன இப்படி பண்ணிட்டு எடுத்துருங்கன்னா எடுத்துட்டாரு, அவ்வளவுதான். பெருசா அதுல பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கிறதா நான் பார்க்கல. இதுவே தேர்தல் கிட்டத்துல இருக்கு, வரப்போகுது, கூட்டணி இன்னும் முடிவாகலன்னு செல்லூர் ராஜு இப்படி போட்டா கூட எடப்பாடி ஆழம் பாக்குறாரு அவர் மூலமான்னு நான் ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நம்ம அதை பத்தி. அதுக்கான வாய்ப்பும் இப்ப இல்ல. 26க்கு ஒருவேளை இப்பவே தொழில் போட்டிருப்பான்னு, இப்ப தொழில போட்டா தூண்டிலே காணாம போயிரு. இன்னும் 2 வருஷம் இருக்கு அதுக்கு. இப்போ அதிமுகவுல நிலைமை எப்படி இருக்கு? ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அசாதாரண சூழல் நிலவுதோ? ஏன்னா ஒரு பெரும் வெற்றி நமக்கு கிடைக்காது, அல்லது ஒரு கவனிக்க தகுந்த கணிசமான வெற்றி கூட கிடைக்காதுங்கிறது அதிமுக தொண்டனுக்கு ஓரளவு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஏமாற்றமும் விரக்தியும் கலந்த ஆதங்க குரல் தான் இது. தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமா வெளிவந்த பிறகு இதுதான் நிஜம்னு ஒருவேளை ஆயிடுச்சுன்னா இந்த ஆதங்கம் தான் ஒரு அதிருப்தி குரலா ஒழிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். அது இன்னொரு பிளவுக்கெல்லாம் வழிவகுக்குன்னு நான் நினைக்கல. ஒற்றுமைக்கு கூட வழியை ஏற்படுத்தலாம். அது எடப்பாடியுடைய மனநிலை, அதிமுக வாங்க போகிற வாக்குகளின் சதவிகிதம், இதையெல்லாம் பொறுத்துதான் அது முடிவாகும். நம்ம அப்போ அதை விளக்கமாவே விவாதிக்கலாம். அப்ப இப்போதைக்கு அந்த செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தி இதெல்லாம் ஒரு சில நாளிதழ்கள், சில தொலைக்காட்சிகள், சில வாட்ஸ்அப் குரூப்ல வர்ற செய்திகள், வதந்திகள் தான் நான் எடுத்துக்கிறேன். அவர்கள் வெளிப்படையாக ஆமாம், எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அடுத்த கட்ட முடிவை விவாதிப்பதற்கு, எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கு 17ஆம் தேதி கோவையில் இந்த மண்டபத்துல கூட்டம் கூட்டுறோம்னு சொன்னாதான் நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமே தவிர வேலுமணி வாயிலிருந்து அது வந்தாதான். அப்படி வராத வரைக்கும்
யூகங்களை வச்சுக்கிட்டுலாம் நீங்க பிளவுபட போகுது, ஒரு கழக குரல் எழுப்ப போறார், சம்பந்தமே எல்லாம் கேபி முனுசாமி கூட ஒரு குரல் எழுப்புவார், கட்சி நலனுக்காக எழுப்புவார். எழுப்ப மாட்டார் உங்களால சொல்ல முடியுமா? நான் பொறுத்து பார்த்தேன், சரி நல்லது நடக்கும்னு பார்த்தேன், நல்லது நடக்கல, இனிமேலும் இப்படி இருக்காதீங்க. முனுசாமி கூட பேசலாம் சார், மௌனமா இருக்கிற பொன்னையும் கூட குரல் எழுப்பலாம், வாயே பேசாத தம்பித்துறை கூட அந்த குரலை எழுப்பலாம். ஏன் நம்ம செங்கோட்டையை வேலுமணி தங்கமணினே சுருக்கணும்? யார் வேணாலும் குரல் எழுப்பலாம். வேலுமணி குரல் எழுப்பினா மட்டும் கட்சியை ஒழிக்கிறதுக்காக எழுப்புவார்? இந்த கட்சி நல்லா இருக்கணும் தானே குரல் எழுப்புவார். வாய்ப்பு இருக்கு, அதனால அதெல்லாம் எழட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனா இந்த குரல்கள் எழுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் இருந்த தேர்தல்கள் எல்லாம் தோல்வி. ஸோ கிட்டத்தட்ட அந்த மென்டாலிட்டியை நெருங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அதனால சொன்னேன், அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஆமாம் இந்த தேர்தலில் நாம் படுதோல்வி அடைந்து விட்டோம்னு வந்தாதான் அந்த ஆதங்கம் கலந்த குரல்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் உறக்க ஒழிக்கும்னு சொன்னேன். எத்தனை தடவை தான் தோல்வியை ஒரு இயக்கம் சந்திக்கலாம், தோல்வியே சந்திச்சுக்கிட்டு இருந்தா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு இது வரைக்கும் கேட்காத கூட எடப்பாடியை பார்த்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது அதனாலதான். முடிவுகள் வரட்டும், அது எவ்வளவு வேகமா ஒழிக்குது, யார்கிட்ட இருந்து ஒழிக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அது இணைவுக்கு கூட வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நிக்கிறார், தேனியில தினகரன் நிக்கிறார். இந்த 2 பேரு 4 பேர் கூட அவங்க பின்னாடி கிடையாது, நீக்கினதான் எடப்பாடி உறுதியா இருந்தார். நாளைக்கு ஓபிஎஸ் தினகரன் ஜெயிச்சிடுறாங்க, எங்க கொண்டு மூஞ்சி வைப்பார் எடப்பாடி? தேர்தல் முடிவுக்கு முன்னாடி 4 பேர் இல்ல 4 பேர் கூட பின்னாடி இல்லாத ஓபிஎஸ்காக தான் 55 பேர் அனுப்பி வச்சார் ஒரு முன்னாள் அமைச்சர். 5 சுயேட்சைகள், அவர்களுக்கு வழிமொழிக்கு ஒரு 10 பேர் அனுப்பி வச்சாரா? அதே பேர்ல பயந்து தானே அனுப்பி வச்சிங்க. 4 பேரோட இல்லைன்னா எதுக்கு 55 பேர் நீங்க வேஸ்ட் பண்ணணும்? எதுக்கு அந்த டெபாசிட் காசை வேஸ்ட் பண்ணணும்? சோ இவ்வளவெல்லாம் முடிவெடுத்து நீங்க உங்க இதுல முடிவு உறுதியா இருந்தீங்க, சேர்க்கறது இல்லை, அவங்களோட எந்த தொடர்பு இல்லை, எந்த காலத்தையும் சேர்க்க மாட்டோம்னு. ஓபிஎஸ் தினகரன் ஜெயிச்சுட்டா இப்படிப்பட்டவங்களே நீங்க விலைக்கு வச்சீங்கன்னு கேள்வி வருமா வராது அதிமுக? சரி ஜெயிக்கல, 2ஆம் இடம் வர்றாங்க, 3ஆம் இடம் அதிமுக போகுது, அதிமுக தொண்டை கொதிப்பானா கொதிக்க மாட்டானா? இந்த நிலைமைக்கு கட்சி ஆளாக்கிட்டீங்களே என்னன்னு உரிமையோட கூட எடப்பாடியை பார்த்து கேட்பானா கேட்க மாட்டானா? அதனாலதான் சொன்னேன், தேர்தல் முடிவுகள் பல விஷயங்களுக்கு வழிவகுக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க பார்வையில உங்களுக்கு வந்த செய்திகளின் அடிப்படையில தொண்டர்கள் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எந்த கட்சி தொண்டனும் அதுதான் நினைப்பான், நம்ம கட்சி எப்படியாவது உடஞ்சிடணும்னு அப்படின்னு நினைப்பா ஒருத்தன். இல்ல அதாவது எடப்பாடி உணர்வுள்ள எந்த தொண்டனும் யார் வேணாலும் தலைமையில இருந்துட்டு போட்டோம், யாரோ அடிச்சுங்க கூடிங்க, இந்த கட்சி நல்லா இருக்கணும், நம்ம சின்ன நமக்கு கிடைக்கணும், அப்படிதான் சார் எந்த கட்சி தொண்டனும் நினைப்பான். வைகோவுக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்து உதயசூரியன் சின்னம் எனக்கு தான், திமுக எனக்கு தான் சொந்தம்னு வைகோ வழக்கு போட்ட போது திமுக தொண்டை, உணர்வுள்ள திமுக தொண்டை என்ன நினைச்சிருப்பான்? நம்ம கட்சி காப்பாற்றப்படும், நம்ம சின்ன காப்பாற்றப்படும், அது நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு தானே சார் நினைச்சிருப்பான். வைகோ தானே இங்க இருந்து எடுத்துட்டு போட்டு நான் நினைச்சிருப்பான். ஒன்னா இருக்கணும் தான் நினைப்பான். ஒன்னா இருக்கணும் இன்னைக்கு அந்த வைகோவை சகிச்சுக்கிட்டான், ஏத்துக்கிட்டான் திமுக தொண்டை. அந்த வைகோ பையனுக்கு போய் ஓட்டு கேட்டாங்க எல்லாரும். காலம் தானே எல்லாத்தையும் தீர்மானிச்சு, காலம் அந்த பாடத்தை கத்துக் கொடுத்தா, வைகோவுக்கும் அந்த பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு, திமுகவுக்கும் அந்த பக்குவத்தை கொடுத்துச்சு காலம். இது அதிமுகவுக்கும் பொருந்தும் நான் சொல்றேன். இப்ப தான் வந்து தலைமை பதவியில இருக்கணுங்கிறதுக்காக இப்ப தொண்டர்களோட உணர்வுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பு கொடுக்கலையோ, பெருசா அதை கன்சிடர் பண்ணலையோ? இல்ல, அவர் கடுமையா விமர்சிக்கிறவங்க அந்த வாதத்தை வைக்கலாம். இதுக்கு ஒரு ஆதாரம் எப்ப கிடைக்கும், ஒரு அடிப்படை எப்ப இருக்குன்னா வரப்போற தேர்தல் முடிவுகள்ல தான் அது அடங்கி இருக்கு. இப்ப பேசுறது தப்பு. அது திமுக அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ பேசுபொருளாக இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு இயற்கான பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸை வச்சு இதெல்லாம் நடத்தப்படும் அப்படின்ற போது இந்த லாஸ்ட் இயர் கடந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு அப்புறம் அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வை? பெர்ஃபார்மன்ஸ் வச்செல்லாம் நடத்துறது இல்லைங்க, அதெல்லாம் சும்மா வேணா ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படி போய் விவாதிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த அமைச்சர் எப்படி நடந்துக்கிறார், பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற துறையில மட்டும் இல்லை, தன்னை தேடி வர்ற தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கிறாருன்னு அந்த அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அவர் சார்ந்த சமுதாயம், அவருடைய பிரதிபடுத்துகிற அந்த மாவட்டம், இப்போ மந்திரியே இல்லாத மாவட்டங்கள் இருக்கு, மந்திரியே இல்லாத சமுதாயங்கள் இருக்கு, ஆனா எம்எல்ஏ இருக்கிறான். அப்ப அந்த சமுதாயத்துக்கார கொதிப்பான், ஏன் எங்கால் 4 பேர் இருக்கான், ஒருத்தர் மந்திரி ஆக மாட்டியோ அப்படின்னு அவர் லாங்குவேஜ்ல கேட்பான். ஒரு வடிவத்தில் அது முதலமைச்சருக்கு அதுக்கும் போய் சேரும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அந்த மாற்றம் இல்லை, நடக்க போறது இல்லை. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு பல மாசம் முன்னாடி முடிவெடுத்தாங்க, தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சா அது விமர்சனங்களை எழுப்பும்னு சொல்லி தவிர்த்திருக்கலாம். இப்ப அதை அறிவிக்க போறதா தகவல் இருக்கு. அதோடு சேர்த்து 4 இலாக்காக்கள் மாறவும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். அதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். அது வரப்போற சட்டமன்ற தேர்தலில் மனசுல வச்சுதான் இருக்கும்னு தோணுது. அமைச்சர் இல்லாத மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சரை போடலாம், இல்ல இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கல, இல்ல இந்த சமுதாயத்துக்கு கூடுதல் ஒரு ஆள் மாத்துவோம், இல்ல ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேல இருந்துட்டு இருக்கு, இது வரைக்கும் நமக்கே தெரியாம இருக்கலாம், முதலமைச்சருக்கு வந்திருக்கலாம், கூப்பிட்டு கண்டிச்சோம் திருத்த மாட்டான், போடு அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு கூட அவருடைய ப்ரெரோகேட்டிவ்ல இது. அப்படி அடிப்படையெல்லாம் மாற்றங்களுக்கு தவிர நாடாளுமன்ற தேர்தலுடைய செயல்பாடுகளை வச்சுலாம் அது நடக்க போறதா எனக்கு தெரியல. இப்ப பிடிஆர் எனக்கு ஒரு நல்ல துறை கொடுங்க, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிப்பு கேட்டேனே அப்படின்லாம் கேட்கறதா தகவல் வருது. சரி, அவருக்கு ஒரு இலாக்கா மாட்டலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா தகவல் இருக்கு. அதுக்கு அவர் ஒன்றிய நிதியமைச்சராகவே ஆக போறாருலாம் யாராச்சும், அதுக்கு வாய்ப்பெல்லாம் சுத்தமா இல்லை. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பிடிஆர் மையப்படுத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேங்க சார். அதாவது இப்போ பிடிஆர் மாத்தினதுக்கு அப்புறமா, பிடிஆர் இருந்தப்பயே நிதித்துறை அவர் நல்லா நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய ப்ராசஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது, பேசாம ஒரு நிதித்துறையை கொடுக்கல. அது எப்போ அந்த குரல் நீங்க சொல்றது யதார்த்தமா ஒழிக்கும், வெளிப்படையா எல்லோருமே பேசுவாங்கன்னா, அவர் போன பிறகு நிதித்துறை இவ்வளவு மோசமா போயிடுச்சுன்ற விமர்சனம் வந்தாதான் நீங்க சொல்ற லாஜிக் எடுப்போம்.
தங்கம் தென்னரசுகிட்ட நீதித்துறை வந்த பிறகு அந்த இலாக்கா என்ன கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. அது எடை போடுகிற துறையும் கிடையாது. அது நிர்வாக திறமை வாய்ந்தது. அது உள் அறையில விவாதிக்கப்படுற விஷயங்கள், அமல்படுத்துற விஷயங்கள், பொதுமக்களை பாதிக்காத வகையில பட்ஜெட் போடுற விஷயமே தவிர தினசரி நடவடிக்கைகளை கவனிக்கிற எப்படி எடை போட்டு பார்க்குற துறை அது அல்ல. இதெல்லாம் சும்மா ஒரு பக்கம் ஒரு தியரியை கிளப்பி வருது. பிடிஆர் நல்ல துறையை நிர்வகிச்சதான் பார்த்தோமே. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அமைச்சர் ட்விட்டர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். பேசக்கூடாத விஷயங்களை பேசினா அது நான் இல்லைன்னு சொன்னார். அப்ப ரெண்டாவது அவரே அவரால் குரலை மறுக்க முடியல, மன்னிப்பு கேட்டதா தகவல் இருக்கு. நான் இதான் சொல்லல, தவறு செய்யறது மனித இயல்பு. அதை அவர் உணர்ந்துட்டாருன்னா அவங்களுக்கு தகவல் வருது. அதனால சரி வேற துறையை மாத்தி கொடுக்கலாம். அதுக்காக நிதித்துறையை கொடுக்கணும் அவசியம் இல்ல. அப்படியே கொடுத்தாலும் திமுகவுடைய உள்வகாரம், முதலமைச்சருடைய உரிமை. அது என்ன நடக்குன்னு பார்ப்போம். நிதி சார்ந்து மத்திய அரசு கூட வந்து ஒரு வாதங்கள்லாம் நடக்கும் பொழுது கடந்த காலங்களில் பிடிஆர் அவர்கள் எந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார், அவர் எப்படி ரீப்ளைலாம் பண்ணியிருக்கிறார், இதெல்லாமே சோஷியல் மீடியால ஒரு அமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல்னு இருக்கும். தங்கம் தென்னரசு செயல்படாமையா இருக்கிறார், செயல்படாமலையா கிட்டத்தட்ட பலராலும் பாராட்டப்பட்ட ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார். அவர் விமர்சிக்கிறவங்க கூட பெருசா விமர்சிக்கிறதுக்கு அந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லையே, எதிரான கருத்துக்கள் இது இல்லையே. அப்போ ஒண்ணுமே தெரியாம அவர் பட்ஜெட்டை ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருப்பார். அவர் டெல்லிக்கு போகவே இல்லையா, டெல்லியோட கரஸ்பாண்டன்ஸ் நடக்கலையா, நிதித்துறைக்கும் மாநில நிதித்துறைக்கும் மத்திய நிதித்துறைக்கும் எத்தனை கரஸ்பாண்டன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சொன்ன தினசரி மக்கள் கவனத்துக்கு வருகிற துறை அது அல்ல. இன்னைக்கு இந்த திட்டத்தரவுக்கு என்னோட தொடக்க விழா என்று நடக்கிறது, நீதித்துறையில் ஏதாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஃபைல் மூவ்மெண்ட் சார். அரசுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள், உரிமைகளை கேட்டு பெறது, அதுக்கு அவங்க சொல்ற பதில், இவங்க சொல்ற விளக்கம், பதில் விளக்கம், கேட்டது கிடைக்கும், கிடைக்காத போது சில விமர்சனங்கள் வெளிப்படையா முதலமைச்சர் இருந்து வரும். அது அந்த மாதிரியான துறை. ஏதோ இவர் இருந்தா ஓஹோன்னு இருந்துச்சு, இவர் வந்தாரு சுத்தமா காணா போயிடுச்சு சொல்ற துறை அது அல்ல. விமர்சனத்துக்குள்ள வகையில தங்கம் தென்னரசு செயல்பட்டு இருந்தா அதை விமர்சிக்கலாமே தவிர மற்றபடி பிடிஆருக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ற உரிமை நமக்கு கிடையாது. தாராளம் வரும். நான் தானே சொல்றேன் அவருக்கு ஏதோ துறையை மாத்தி கொடுக்க போறாங்கன்னு. தகவல் வரவும் தானே நான் சொல்றேன். நல்லா வரட்டும், கோயில் கோயிலா போறாரு, அந்த கடவுள் அவருக்கு ஒரு கை கொடுப்பாருன்னு நினைச்சுக்கோமே, வாழ்த்து சொல்லுவோம். ஓகே ஓகே. இப்போ பிடிஆர் சார்ந்த அந்த தகவல் மட்டும்தான் வந்ததாங்க சார். இன்னும் பர்டிகுலர் இல்ல, துணை முதலமைச்சரா உதயநிதி அறிவித்தால் அவருக்கு ஒரு கூடுதல் சில இலாக்காக்கள் கொடுக்கலாம். அது மரபு, நியாயமும் கூட பார்ப்பாங்க. அது தொழில்துறை கொடுக்கலாமா இல்லை மற்ற சில துறைகளை ஒருங்கிணைச்சு கொடுக்கலாமெல்லாம் விவாதங்களும் தொழில்துறைன்னு வந்து நிற்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு இரவுல 2 இரவுல டிஸ்கஷன்ல மாறும். போதை கிடைக்கிற தவிர தொழில்துறை கொடுக்கப்படலாம். அப்படின்னா இப்ப ராஜாவுக்கு என்ன கொடுப்பீங்க, யார்கிட்ட வந்து எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு வர்றபோது தான் நான் சொன்னேன் 4-5 துறைகள் மாற வாய்ப்பு இருக்கு. அதுலதான் முத்துசாமி, சேகர் பாபு இவங்க பேரெல்லாம் அடிபடுதுன்னு நான் சொன்னேன், பிடிஆர் உட்பட. வாரிசு அரசியல்ன்ற விஷயத்த இங்க கையில் எடுத்துட்டு இருக்கும்போது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுன்றது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பின்னடைவா அமையாது. பின்னடைவில் விமர்சனம் வரும், ஒரு வாரத்துக்கு வரும், அப்போ அது கடந்து போயிடும். அந்த விமர்சனத்தில் நியாயம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உதயநிதிக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு வந்தாலும் நான் தன்னடக்கத்தோட தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற பொறுப்பு உணர்ந்து தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன், இந்த கட்சிக்கு நான் பணி செய்கிறேன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை உதயநிதிக்கு இருக்கு. என்னைக்கு ஒரு திமுக இளைஞர் அணிக்கு செயலாளராக ஆக்கப்பட்டாரோ அந்த நாள் முதலே வாரிசு அரசுங்கிற வார்த்தை சேர்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அவர் ஆட்டம் போடுறாரு, அங்கே அழிச்சாட்டியம் பண்றாரு, அட்டலியம் பண்றாரு. செக்ரட்டரியேட்ல வரும்போதே ஒரு 10 பேரோட தான் வர்றாரு. அவங்க உள்ள பூந்துட்டு அவனுக்கு பண்ற அட்டகாசம் அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படி உதயநிதி நடந்துக்கிட்டா அது போன்ற நடவடிக்கைகளை நாம விமர்சிக்கணுமே தவிர வாரிசு அரசுங்களாம் இங்க எடுப்படாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. யார் வேணாலும் வரலாம். வாரிசுங்களுக்காக அவருக்குரிய வாய்ப்பை மறுக்கிறதும் ஜனநாயக விரோதம் தானே. அப்படி வழங்கப்படுகிற பெறுகிற வாய்ப்பை, வாரிசு என்பதற்காக அந்த பதவி வழங்கப்பட்டால் கூட அந்த பதவியை வச்சு அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்யறாரு, எப்படி சேவை செய்யறாரு தான் பார்க்கணுமே தவிர அது கொடுக்கறதே தப்புன்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி அப்படின்றத பார்க்கலாம் சார். பல்வேறு தகவல்களை இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.